கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழகத்தில் உலுக்கிய குன்றத்தூர் குழந்தைகள் கொலை சம்பவத்தில் தாய் அபிராமி குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அபிராமி மற்றும் அவருடைய ஆண் நண்பருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. திருமணத்தை மீறிய உறவுக்காக சென்னை அருகே குன்றத்தூரில் பாலில் விஷம் கலந்து கொடுத்து 2 குழந்தைகளை கொலை செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து வந்த காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் தாய் அபிராமி குற்றவாளி என தீர்ப்பளித்திருக்கிறது. குழந்தைகள் கொலை வழக்கில் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு பிரபலமாக இருந்த தாய் அபிராமி பிரியாணி கடை நடத்தி வந்த மீனாட்சி சுந்தரம் ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அபிராமியினுடைய கணவர் விஜய் 30 வயது நிரம்பியவர். சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் வங்கியில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். குன்றத்தூர் அருகே இருக்கக்கூடிய 3ஆம் கட்டளை அகஸ்தீஸ்வரம் கோயில் தெருவில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று வங்கியில் வேலை பளு காரணமாக வங்கியிலேயே வெள்ளிக்கிழமை இரவு விஜய் தங்கியிருந்தார். சனிக்கிழமை அதிகாலை அவர் வீடு திரும்பி பார்த்தபோது வீட்டின் கதவு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே குழந்தைகள் இருவரும் வாயில் நுரை தள்ளியபடி இருந்தார்கள். குழந்தைகள் இருவருக்கும் மிக குறைந்த வயது. அவருடைய மகன் அஜய் 7 வயது, காருணிகா மகள் 4 வயது ஆகிய 2 பேரும் வாயில் நுரை தள்ளியபடி இறந்து கிடந்ததை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவருடைய மனைவி அபிராமி அங்கு பிரியாணி கடை நடத்தி வருபவருடன் தகாத உறவில் இருந்தது கண்டறியப்பட்டது. அவரோடு செல்வதற்காக குழந்தைகளை அவர் விஷம் வைத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிருந்தார். அவரை கைது செய்து இத்தனை நாட்கள் வழக்கு நடைபெற்று வந்தது. இன்று முழுவதுமாக தீர்ப்பு வந்திருக்கிறது. அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் ஆகிய இருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்திற்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கழித்து தற்போது தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது.